இந்த மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுத்து காப்பேன் என்பது சொன்னது உண்மையா இருந்தால் எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அந்தமான். அந்தமான் பக்தரான அந்தமான். அந்தமானை பாருங்கள் அழகு. கொஞ்சம் சாக்கு பூச்சி கீச்சு பூச்சி கொஞ்சம். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கடா. அந்தமான் எத்தனை பேர் வந்திருக்கியா? வரலாம், காலைல வந்துட்டு வரலாம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு அற்புதமான விநாயகர் கோயில் இருக்கா? அதுலேருந்து தாண்டி போனால் ஒரு தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில், பழைய கோயிலாக இருக்கா? சரி, கால் ஒன்று வரலாம். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ உனக்காக. நான் கேட்குற கேள்விக்கு பதில் வேண்டும். நீங்கள் 5 பேர்களும் 5 குணத்தில் போய் காலில் விழுந்துட்டீங்க. நீ ஒரு கேள்வி, இவா ஒரு கேள்வி, இவா ஒரு கேள்வி, இவன் ஒரு கேள்வி, அவன் ஒரு கேள்வி. இந்த கருப்பசாமியை நம்பி நம்ம அப்பன் கூட்டிகிட்டு வந்துட்டான், கரெக்டு. ஆனால் சாமிக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம உள்மனதில் இருக்கக்கூடிய சில ரகசியத்தை வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒருத்தனுக்கு உள் பயம். இன்னொருத்தருக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு சில வெளிகள் நமக்கு வேண்டும் என்பது இன்னொருத்தருக்கு. ஒரு பெண்ணுக்கு மனதுக்குள்ள நம்ம நினச்ச வாழ்க்கைக்கு என் பெற்றோர்கள் கட்டுப்படணும். எப்படி சொல்லுதா நீ? நான் நினச்ச வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு எங்கள் அப்பன், ஆத்தா, என் தம்பிகள் அத்தனை பேரும் கட்டுப்பட்டு வரணும். இந்த பிறவியில் நான் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தானே அவங்களுக்கு வேணும். ஏன் சந்தோஷத்துக்காக அவங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்தால் என்ன அப்படின்னு நீ காலில் விழுந்த. உண்மையா இல்லையா? காலில் விழுந்துட்டு வா. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, என் மகா கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்களா? நாங்கள் இவ்வளோ காலமும் பெற்று வளர்த்து அவளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணி இரவு பகலாக முழித்திருந்த எங்களுக்கு பதில் சொல்ல போகிறீங்களா? அவள் ஆசைக்கு பதில் சொல்ல போகிறீங்களா? அல்லது எங்களுடைய உண்மையாக வளர்த்த தியாகத்துக்கு பதில் சொல்ல போகிறீங்களா? அப்படி கேள்வி 2 பேர் இதயத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நானே யோசிக்க வேண்டிய நிலைமை. பெரியவங்க விரும்புகிறத நிறைவேற்றவா, சின்ன பிள்ளை நினைக்கிறாள அவள் ஆசையை நிறைவேற்றவா? சின்ன பிள்ளைக்கு பசி, தோசையை கொடுத்தாலும் பசி ஆறும், இட்லியை கொடுத்தாலும் பசி ஆறும், சாப்பாடை கொடுத்தாலும் பசி ஆறும். உண்மையா இல்லையா? ஜீரணமாகாத பிள்ளைக்கு புரோட்டாவை கொடுத்தா பசி ஆறுமாடா? அதை மாதிரி அவள் புரோட்டாவை சாப்பிட நினைக்கிறா. அது வேண்டாம்னு நீ நினைக்கிற. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. இவளுடைய உள்மனதை பற்றி நான் பார்த்தேன். உங்கள் அப்பா ஆத்தா சம்மதிக்காட்ட என்னையை நம்பி நீ வர்றதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு இவா விரும்புகிறவன் இவள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுருக்கான். உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பா ஆத்தால நான் சம்மதிக்க வைப்பேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் என் வாழ்க்கையை எனக்கு அமைச்சுக்கிட்ட தெரியும், அதில் எதை பற்றியும் நான் நினைக்க மாட்டோம்னு அன்றைக்கி ஆவேசப்பட்டு இவா சொல்லிட்டா. ஆனால் இப்போ அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியுமா அல்லது முடியாதா, எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாத ஒரு குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே. உண்மையா இல்லையா? நீ மட்டும் காலில் வந்துட்டு வா.
ஆசையே அலை போலே நாமெல்லாம் காலில் நல்ல விழலை. காது சரியில்லையே, என்ன விஷயம்? நீ விரும்புனவனுக்கு அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க அம்மாவுக்கு முழு சம்மதம் இல்லை. அவங்க அப்பா வந்து அம்மா சொல்ல தான் கேட்பார். ஆனால் ஒன்னிடம் சொல்லும்போது 2 பேருக்கும் சம்மதம்ங்கிற ஒரு வார்த்தையை, என் பையன் விரும்புனதை நான் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுடைய ஆழ் மனதை போய் பார்த்தேன். எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாத, எப்படி பொண்ணோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆழ் மனசில் அவருடைய உள்ளம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கு. அதனால் 3 மாத காலங்கள் அவகாசம். சித்திரை, வைகாசி, ஆனி. ஆடி அமாவாசை வரை பொறுமையாக இருக்கணும். அதற்கு பிறகு ஆவணியில் தான் இவ கல்யாணத்தை பற்றி நம்ம முடிவு எடுக்கணும். அதுவரை எந்த ஒரு பாதகமும் நடக்காமல், எந்த பிரச்சனைகளும் நடக்காமல், எந்த தலைகுனிவு அவமானங்களும் நடக்காமல் உன் குடும்பத்தை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன். பருவத்தில் பல சிந்தனை ஏற்படுவது இயற்கை. இளமையில் இதயத்தை பறிகொடுப்பதும் இயற்கை. காதல் வயப்பட்டு கண்கலங்கி நிற்பதும் இயற்கை. நாடகத்தில், காப்பியத்தில், காவியத்தில் காதல் என்றால் காமுறுவர் மானிடர். ஒரு நாடகத்தில் காதல் காட்சியை கண்டால் எல்லாரும் கைதட்டுவோம். சினிமாவில் பார்த்தா ரொம்ப ஆனந்தம் படுவோம். காவியத்திலே வாசிக்கிற பொழுது கருத்துக்களில், வரலாறுகளிலே காதல் காட்சிகளை நாம் படித்தால், ஆகா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் என்று நாம் பெருமைப்படுவோம். ஆனால் அது ஊடகத்தே இருந்துவிட்டால் உள்ளம் குமுறுவோம். அது வீட்டுக்குள்ளே நடந்தால் என்ன செய்வோம்? வெறுத்துருவோம், பிரச்சனை வரும். அப்போ அது நாடகத்துக்கு தான் சரி, சினிமாவுக்கு தான் சரி, காப்பியத்துக்கு சரி, காவியத்துக்கு சரி, கதைக்கு சரி, கருத்துக்கு சரி. ஆனால் நடைமுறைக்கு அது சரியில்லை இந்த மனித உலகத்தில். அப்போ மனிதன் மனதை பெரிய மனிதர்கள் நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுக்கலாம். அந்த மனது பெரிய மனிதர்களுக்கு இல்லை. நம்மளை இவ்வளோ காலங்கள் வாழ்ந்த வச்சாங்களே, நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தன் மனதை திருப்பிக் கொள்ளும் சக்தி பிள்ளைகளுக்கு இல்லை. ஆக விடா கொண்டேன் குடா கொண்டேன் கேஸாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? அதனால் நீங்கள் 2 பக்கமுமே திருத்துவதற்கும், 2 பக்கத்தினுடைய மனம் எங்கே இறங்குகிறது என்பதை பார்த்து நடுநிலை தவறாத தீர்ப்பை அளிப்பதற்கும் 3 மாத காலம் உங்களுக்கு வாய்தா அவகாசம் போட்டுவிட்டு பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா அரும்பு உதிராம காப்பாத்துற, மான மரியாதை குறையாம வாழ வைக்கிறேன். இந்தா மகளே, அந்தமானே சில நாட்கள் இரு, புண்ணியமடைந்து வருவாய். 3 மாதத்தில் நம்ம தெளிவு கொடுத்துருங்கிற வார்த்தையை சொல்லி சமாதானம் செய்வாயாக. வா, இவன் வெற்றி அடைவான். அங்கே உள்ள அரசில் வேலைக்கு போவான். வாடா, கப்பல் துறைக்கு வேலைக்கு போவான். இடையில ஒரு காதல் வரும், அதிலிருந்து நீக்கி நான் வெற்றியாக்கி தருவேன். இந்த அவளுக்கு காசு பணம் முக்கியம், வச்சுக்கோ. நல்லா சாப்பிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு திருவாரூர். நல்லாரு மகளே, நல்லாரு மகளே, நல்லாரு மகளே. திருவாரூர் பக்கம், திருவாரூர். திருவாரூர் தேரு வருது, திரும்பி பாரடி. திருவாரூர். உள்ளே பகைமை எழி தாண்டவ கோனே, வெளிநாட்டில் என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு மனம் குழம்பி வந்த மக்கள். அப்படியா? உட்காரலாம். யாருவேன்? சரி உட்கார், வா வா.
உன் கணவனுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துட்டேன். தொழிலையும் நல்லா வளமாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? 60 நாள் கழித்து அந்த பத்திரத்தை நான் மீட்டி தரேன். வில்லங்க வராது, போலீஸ் ஸ்டேஷன் போகாது, நீதிமன்றத்துக்கும் போகாது. ஜெயிச்சு தரேன். வா பக்கத்தில். சரி, கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்ன பிள்ளைக்கு என்ன? திருவாரூர்லையே. உங்களுக்கு எந்த ஊர்? திருவாடுதுறையா? திருவாரூர் பக்கம் ரிசீவர். எத்தனை கிலோமீட்டர் திருவாரூருக்கு அதுக்கும்? பக்கத்தில். கால் வந்துட்டு வாங்க. கோபுரம் விழிஞ்சு கிடக்கு. அது யார்? கேட்டு பார்ப்போம். ஒரு பசுமை சோலையும் ஒரு பழமையான ஒரு சிறு கோயிலும் இருக்குது. அது உங்கள் ஊர் தானா? கால் வந்துட்டு வரலாம். பழமையான ஒரு சிறு கோயில். மேலே உள்ள கோபுரத்தில் சீர்குலைந்து இருக்கிறது. பெயிண்ட் கூட சரியாக அடிக்காமல் இருக்குது. அந்த பகுதி தானப்பா? வேறு என்ன வேணும்?